பார்த்தானா, சரிப்பட்டு வரலையா, எப்படியாவது கட் பண்ணி விடுன்னு என் ஹெல்ப் கேக்குறான். ஒன்ன மாதிரி ஆளுங்க தானே உனக்கு தெரியும். உன்கிட்ட பேசினது தப்பா போச்சு. வாங்கண்ணே வாங்க. எதுக்குடா நீங்க வர சொன்னீங்க? இடம் புதுசா இருக்கு. புதுசா பாக்குறதான உன் பழக்கமே. இதோ பார், இன்னும் ஒரு 1/2 hour தான். ஹரிதா இந்த லைஃப்ல மட்டும் இல்ல, எந்த லைஃப்லயுமே உன் பக்கத்துல கூட வரமாட்டான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்றது ஒரு கலடா, அது எல்லாருக்கும் வராது. ஒரு பொண்ணு ஹரிதா கிட்ட போய் நீ கெட்டவன் சொல்றதை விட, ஒரு பொண்ணு கூட நீ இருக்கிறத ஹரிதாவே நேர்ல பார்த்தா பவரா தான் இருக்கும். ஹரிதாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டோம். சத்யா, போலீஸ் வருதுடா. யார் நீ? சார், நாங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரீட்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆமா சார், இவன் தான் எங்க எல்லாருமே கூப்பிட்டான். சார், என்ன கூப்பிட்ட மாதிரி தான் அவரையும் கூப்பிட்டுக்கணும். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் போக மாட்டாரு. என்ன நம்புங்க சார். ப்ளீஸ், நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா எங்க மேரேஜ் டிஸ்டர்ப் ஆயிடும். ஒரு பொண்ணா என் பிரச்சனை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி பசங்க கூட சேர சொல்லாதமா. எல்லாரும் போங்க போங்க. நீரா. தேங்க்ஸ் மேடம். மேடம், என்னையும் விட்டுருங்க மேடம். உங்களை பார்த்தா செத்து போன எங்க ஆண்டி மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? ஆமா, செத்த பிறகு இப்படிதான் இருந்துச்சு மூஞ்சி. திடீர்னு கிளைமேட் கூல் ஆயிடுச்சுல, அநேகமா மழை வரும்னு நினைக்கிறேன். மேபி. ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? லாஸ்ட் பர்த்டேக்கு வாங்குனது, நானே செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கு. இந்த லெஃப்ட்ல போ. இந்த லெஃப்ட். இங்கதான். ரெஸ்டாரண்ட் உள்ள போலாம் வா. லாஸ்ட் மந்த் 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். எங்க இருந்துமே இன்டர்வியூ வரல. அப்பா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா இந்நேரம் அப்ராட்ல போய் செட்டில் ஆயிருப்பேன். அதுவும் கூட நல்லதுக்கு தான். அப்ராட் போயிருந்தா நான் உன்னை பார்த்திருக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? ஆர்டர் ப்ளீஸ். இந்த பொண்ணு போலீஸ் இத பத்தி எல்லாம் கேட்க மாட்டியா? நான் ஏன் கேட்கணும்? உன் மேல சந்தேகம் இருந்தாதான் அதை கிளியர் பண்ணிக்கணும். ஏன் சத்யா மேல எனக்கு என்ன சந்தேகம்? நீ அங்க போனதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். பார்ட்டின்னு என்ன கூப்பிட்ட மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னையும் கூப்பிட்டுருக்கலாம். நான் அங்க வரேன்னு சொன்னதுனால நீ அங்க வந்திருக்கலாம். நானே அதை பத்தி கவலைப்படல. நீ ஏன் தேவையில்லாம அதையே நினைச்சிட்டு இருக்க? அங்க ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியாம நீ போயிருக்கலாம். இல்ல ஒரு பொண்ணோட உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கலாம். கண்டிப்பா ஒரு கேவலமான விஷயத்துக்காக நீ அங்க போயிருக்க மாட்ட. புருஷங்க வேணும்னா பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாம். ஆனா எந்த காதலனும் காதலிக்கு துரோகம் செய்ய மாட்டான். தெரியாம என்ன தொட்டதுக்கே தப்பு செஞ்சிட்டோன்னு விலகி போற நீ தெரிஞ்சே தப்பு செய்ய மாட்டேன். ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் நம்மளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். இல்ல பரவாயில்ல. வேலை சொல்றேன் மேடம். ஓகே. பரவாயில்ல சொல்றேன்ல. சாரி. ஓகே. சாரி மேடம். ஓகே.
ஓகே போலாம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், மேலிடத்துல இருந்து எனக்கா ஏதாவது போன் வந்துச்சா? டேய் என்னடா உன் மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. பொண்ணா? அடி பாவி நீயா? என்னடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? இவர் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு. இல்ல இது போய். இப்ப நான் குளிக்காம இருக்கேன். உன்னை பார்த்தா பிறந்ததுல இருந்தே குளிக்காத மாதிரி தான் தெரியுது. மெட்ராஸ்ல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் உன்ன மாதிரி சில பேர் குளிக்கிறதே இல்ல. அதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சொல்லுங்க மேடம். எனக்கு என்ன உன் மேல டவுட்டா தான் இருக்கு. இருக்கும் மேடம், இருக்கும். கோயம்புத்தூர்ல முந்தி ஒரு தடவை குண்டு வெடிச்சதே, அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். ஏன் காஷ்மீர்ல தீவிரவாதிங்க உள்ள ஊடுருவாங்களே, அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் ஓகே சொன்னாதான் வருவாங்க. இவ்வளவு ஏன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து போட்டு தள்ளினீங்களே, வீரப்பன் அவனுக்கு மெயினா ஆயுத சப்ளை பண்ணதே நான் தான் மேடம், நான் தான். ஹலோ ஐஜி ஆபீஸ் சார், ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அட நீங்க வேற மேடம், போன கீழ வைங்க. இப்படி எல்லாம் நீங்க என் மேல குற்றம் சாட்டினா கூட அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா இதோ நிக்குதே இந்த லக்க லக்கா ஃபிகருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. கட்றா தாலிய. தாலியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எந்த வேலையுமே இல்லாம இருந்த எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோட புருஷன் அப்படிங்கிற கௌரவத்தை கொடுக்க போறீங்க. இனிமே உங்க பேரை சொல்லியே எல்லா டீ கடையிலும் நான் ஃப்ரீயாவே டீ வாங்கி எனக்கு இல்லடா, குடிச்சிருக்கேன். அவளுக்கு கட்றா தாலிய. அவளுக்கு நான் கட்ட மாட்டேன். கட்ட போறியா இல்ல உள்ள போறியா? உள்ளேயே போறேன். ஈவினிங் பிரியாணி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். அந்த உள்ளையா படிவா சோப்பு போட்டு உனக்கு குளிப்பாட்டணும். ஏன்பா உனக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியுமா? ஏன் கேக்குற? ஏன் வாசியேன், அப்படியே கல்யாண மண்டபம் எஃபெக்ட் கரெக்டா இருக்கும். டேய் கட்றா தாலிய. கட்டிட்டேன் மேடம், கட்டிட்டேன். 5 முடிச்சு போட்டிருக்கேன். ஆமா உன் பேர் என்ன? ராணி முகர்ஜி. ஏன் உனக்கு அபிஷேக் பச்சா மாட்டலையா? நீதான் என் அபிஷேக் பச்சன். சரி கோடம்பாக்கம் பிரிட்ஜ் போலாமா, ஜெமினி பிரிட்ஜ் போலாமா? எதுக்கு? தப்பு பண்ணதா? மஸ்கர். அன்னைக்கு பீச்ல எவனோ கை விட்டதுக்கு அவனை கூப்பிட்டு திறமை இருந்தா ட்ரை பண்ண சொன்ன நீ எதுக்கு இத்தனை பேரை போட்டு அடிச்சிருக்க? தெரியலடா. அப்பெல்லாம் ஹரிதா மேல உனக்கு காதல் இல்ல, ஆனா இப்போ உன்னையும் அறியாம அவ மேல உனக்கு காதல் வந்துடுச்சு. உன் மேலயும் தப்பு இல்ல. காதல்னா என்னன்னு தெரிஞ்ச உண்மையான பொண்ணுங்களை நீ பார்த்தது இல்ல. அது தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னையே நீ இழந்துட்ட. என்னடா வேலைக்காரன் பேசுறானேன்னு தப்பா நினைக்காதனே. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னே. கீழே விழுந்த குழந்தைய கவனிக்காம விட்டா அழாதுன்னு அதே தூக்கி வச்சு என்னடா ராசா அடி விட்டு போச்சாரான்னு கேட்டோம்னா தோல்ல சாஞ்சு அழுவ ஆரம்பிச்சிரும்னு. பாசம்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு அவ பாசத்தை காட்டிட்டா, அதே அவ தோல்ல நீங்க சாஞ்சிட்டியேன்னு. உன்னையே நீ ஏமாத்திக்காத, அவ்வளவுதான் சொல்லுங்க. என்னண்ணே ஹரிதாவை போய் பாத்தியானே? என்னண்ணே சொன்னுச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் அப்பா நான் பார்க்கணும்.
அண்ணே உங்களை பார்க்க கீழே ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கியா? என் பையன் என்ன பார்க்க வெயிட் பண்றானா? என்னப்பா சோகமா இருக்க? இல்லப்பா, இன்னைக்குதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த ஜாதி மதம் வசதி இதெல்லாம் பார்க்காம நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஏன்பா அதெல்லாம் பார்க்க போறேன்? உனக்கு பிடிச்சா சரி, பொண்ணு யாரும் சொல்ல பேசி முடிச்சிடலாம். இப்ப வேணாம்ப்பா, உங்க சம்மதத்தையும் அவட்ட சொல்லிட்டு நான் அவட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. இதையும் சேர்த்துதான் தாலி செய்யணும்ப்பா. என்னப்பா அது நம்ம வீட்டுல இல்லாததா? நம்ம வீட்டுல வெறும் பணம் தான் இருக்கு. அவங்க வீட்டுக்கு நான் போனப்ப அந்த வீடு முழுக்க சந்தோஷம் இருந்ததுப்பா. அவங்க வீட்டுல இருக்க சந்தோஷத்தை நம்ம வீட்டுல இருக்க மொத்த பணத்தாலே வாங்க முடியாதுப்பா. என்ன சார், லவ் சொல்ல போறீங்களா? இல்ல, உண்மையை சொல்ல போறேன். ஹாய், உட்காரலாமா? வேண்டாம், இங்க இவ்ளோ இடம் காலியா தானே இருக்கு. நீ கட் பண்றத பார்த்தா உன் காதலனுக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, உன் நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறியா? ஏய், நீ ஒரு பழனி பஞ்சாமிர்தம். அந்த விபூதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். அன்னைக்கு பேசின மாதிரி அந்த பொறுக்கிய பத்தி ஏதாவது பேசினா நான் எந்திரிச்சு போயிடுவேன். சேச்சே, இந்த நேரத்துல அவனை பத்தி நான் எதுக்கு பேச போறேன்? நான் அவனை மறந்தாலும் நீ ஞாபகம் வச்சிருக்க பாரு, அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்துடுச்சு பாரு பொறுக்கி நாய். பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட கரெக்டா வந்துட்டான். கையில ரோஸ் வேற. புதுசா யாரையோ கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல என்ன கரெக்ட் பண்ணான், அப்புறம் அவன் கரெக்ட் பண்ணத என்கிட்ட கட் பண்ண சொன்னான். அந்த பொண்ணுக்காக நானும் சரின்னு சொன்னேன். இப்போ வேற யாரையோ கரெக்ட் பண்ண வந்திருக்கான். இவனோட வேலையே இதான். யார பார்த்து என்ன சொல்ற? இது யாருன்னு நினைச்ச? என் லவர். இவர் பக்கத்துல நிக்கிறது கூட உனக்கு அருகதை இல்ல. இன்னொரு தடவை ஏதாவது பேசுன, இவ உன்னை பத்தி என்னென்னமா சொல்றா சத்யா. இவளுக்காக நீ பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தியா? அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இவகிட்ட சொல்லி என்ன கட் பண்ணி விட சொன்னியா? பாத்தியா, நேருக்கு நேர் மாட்டிக்கிட்டதும் எதுவுமே பேச முடியாம முழிக்கிறா பாரு. என்ன சத்யா, உன்னை பத்தி இவ்ளோ பேசிருக்கான்னு சொல்ற, எதுவுமே பேசாம நிக்கிற. இவளை பார்த்து நீ யாருன்னு கேளு. சொல்லு, இவளை பார்த்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லு. நீ சொல்லு, நான் நம்புறேன். எதுவும் பேசாம நிக்கிற.
இவ சொன்னது எல்லாமே போய் தானே? இல்ல, எல்லாமே உண்மைதான். நேத்து வரைக்கும் உண்மையில எனக்கு இருந்தது காதல் இல்ல. ஆனா இப்ப இல்ல இல்ல, நான் சொன்னதெல்லாம் சும்மா போய். இனிமே என்னால ஹரிதாட்ட போய் சொல்ல முடியாது. அப்போ பார்த்தது, பழகுனது, பேசுனது எல்லாமே பொய்யா? இல்ல ஹரிதா, பேசாத, வேண்டாம். என் பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்ல. நான் சொல்றத கேளு. போதும், நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஏமாந்தது போதும். எதுக்கு என்ன ஏமாத்துன? எவ்வளவு வேஷம் போட்டு என்ன ஏமாத்திருப்ப. எதுக்கு என்ன ஏமாத்துன? ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா. ஐயோ, ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு தூரம் ஏமாந்துட்டனே. ப்ளீஸ் ப்ளீஸ்